ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவில் இருக்கிற பேக் வாட்டருக்கு தான் வந்திருக்கோங்க. இப்போ பேக் வாட்டரில் நம்ம போட்டிங் போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் மக்களே. நடுவில் பாருங்கள், சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரியெல்லாம் இருக்குது. ரைட் சைடு ஃபுல்லுமே ஹவுஸ் போட் தாங்க நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் போட்டிங் போகிற ஜஸ்ட்டு கிளிப் தாங்க இது. குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக ஹவுஸ் போட் தாங்க. ரைட் சைடில் நிறைய ஹவுஸ் போட் பார்க்க முடிஞ்சதுங்க. கம்மியாக தாங்க பேக் வாட்டரில் வந்து போயிட்டு இருந்தது. மேபி அன்சீசனில் போனோமா என்னன்னு தெரில. பட்டு நிறைய ஹவுஸ் போட் பார்க்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை பார்க்க முடிஞ்சுது. இது பாருங்கள், அந்த பேக் வாட்டரை ஒட்டியே நிறைய வீடுங்க பார்க்க முடிஞ்சது மக்களே. அவங்க எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தண்ணி பக்கத்துலேயே வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு புயல் மழை காற்றெல்லாம் வந்ததுன்னா அவங்களுக்கு பாதிக்காதான்ற அளவுக்கு நம்மளுக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆச்சு மக்களே. பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதெல்லாம் பழக்கப்பட்டு அதில் சர்வே ஆகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க மக்களே. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் வாட்டர்ன்ற இது பார்த்திங்கன்னா கடலோட தண்ணி தான். பட் என்னென்னா கடல் அளவுக்கு ஆழமாக இருக்காது, ஒரு லேக் மாதிரி தான் இது இருக்கும். பட் இதுதான் ஏஷியாலேயே பிக்கஸ்ட் லேக் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. வேம்பநாடு லேக்குன்னு சொல்லுவாங்க. இது இங்கேருந்து கோட்டயம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது, எர்ணாகுளம் வரைக்கும்லாம் இதுலேயே போகுதுங்க. இது ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ஒன் டைம் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் மக்களே. அது எங்களுக்கு வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க மக்களே. இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மினிமம் பட்ஜெட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் போகணுன்ற எக்ஸைட்மெண்ட் இருந்ததுன்னா அப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் புக் பண்ணுங்கள் மக்களே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைம் தான் நீங்கள் ஹவுஸ் போட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியும் புக் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். உங்களோட எக்ஸ்பென்ஸை பொறுத்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் புக் பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தும் போட்டிங் சர்வீஸ் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம், ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குங்க. இந்த ரைட் சைடில் பார்க்குறதுல ஸ்பீட் போட்டு தாங்க பார்த்துட்ருக்கீங்க. அது ரிக்கவரியும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் பேசஞ்சர்ஸை வந்து டூரிஸ்ட்டை வந்து எக்ஸைட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்பீட் போட்டிங் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க மக்களே. அதே போல் நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால அங்கே சாண்டா கிளாஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது மக்களே. சாண்டா கிளாஸ் வந்து போட்டிங்கில் வர மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் அது வீடியோ எடுக்கலை. இப்போ நாங்கள் போட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். போட்டில் இருந்து தான் எடுத்துகிட்ருக்கோம். பட்டு இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல அட்வென்ச்சராக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா, அட்வென்ச்சராக இருந்ததை விட எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஒன் டேக்கு ஒர்த்து தாங்க. அதுக்கு மேலே எப்போவுமே ரொட்டீனாக ஒரு 2-3 நாள் அப்படி தங்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. ஒன் டேக்கு ஓகேங்க. நிறைய இடம் பார்க்குற மாதிரி ஒரே மாதிரி தான் தோணுங்க. தண்ணியை சுற்றி இருக்கிற இடம்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்க நம்மளுக்கு கண்ணுக்கு திகட்டாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க மக்களே. இதோட இந்த ஜேர்னியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.